எங்க பாண்டியம் எங்க வீக்கெண்ட் ஆக போகுது. எங்கே போனால் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய். நாளைக்கு வெள்ளிக்கிழமை. முதல்ல உங்களுக்கு ஷூட் இல்லை டேடி? ஷூட் இல்லை உனக்கு? எனக்கு ஷூட் எல்லாம் இல்லைம்மா, நம்மளுக்கும் இல்லை. நாங்களும் ஃப்ரீ. ஏன்னா அம்மாச்சி வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அப்போ நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும். எங்கேயா வெளியே போகலாம். இப்போ யார் யார் எங்கே போகலான்ற ஒரு ஐடியா சொன்னீங்கன்னா எனக்கு ஸ்விம்மிங் பூல் கூட்டு போங்க. வெளியே வந்துருமே. பரவாயில்ல, சோடி போட்டு பார்ப்போமா? சோடி போட்டு பார்ப்போமா? இது ஆடி மாதம் வெள்ளி செகண்ட், ஆமாம் 2வது வெள்ளி. அதனால பக்தியா சாமி கிட்ட போய் நல்லா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு வேண்டணும். அதனால கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு? ஆமாம். அக்கா கோவில். சரி. எப்பா என்னை இந்த ஃபாரின் கூப்பிட்டு போனீங்க, சிங்கப்பூர் மலேசியா, மனசா தின்ன விட்டீங்க நண்டு அது இதுன்னு. அதுக்கப்புறம் வந்து இப்போ 3 நாள் ஆச்சு, எங்கேயும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதனால் இந்த வெள்ளி செவ்வாயெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. நாளைக்கு போய் ஊறுறது தாவுறது பறக்கிறது எல்லாம் எனக்கு வாங்கித்தாங்க. எனக்கு ஹோட்டல் போகணும்ப்பா. ஐயா உங்களுக்கு எங்க ஐயா? இல்லை கார்த்திகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துட்டு நாளைக்கு எதுக்கு ஒரு நாளாக நம்ம பிளான் பண்ணோம். பண்ணுறது ஒரு 2 நாளாக பிளான் பண்ணி அப்படியே பாண்டிச்சேரி போயிட்டு ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு நீ சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூலும் என்ஜாய் பண்ணிடலாம், ரெஸ்டாரண்ட்லேயும் சாப்பிட்றலாம், கோயிலும் கும்பிட்றலாம். அப்படியே நானும் ஃபன் பண்ணிட்டு வந்துடுவேன். பிளான் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி. பாண்டிச்சேரி வேண்டாம். பாண்டிச்சேரி நாளைக்கு உன் கணவனுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அவர் சும்மா நடிச்சாலே இன்னைக்குள்ள யூத்துடைய ஆக்டிங் யூனிவர்சிட்டி கமலுக்கு அப்புறம். இப்போ அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சூப்பர். ராயன் படத்துக்கு போறோம், சும்மா மஜா பண்ணி தெருக்கி வர்றோம் தியேட்டர். மெஜாரிட்டி எல்லாம் படத்துக்கு போக முடியாது. ராயன் எடுங்க, குலுக்கி போட்டு சீட் எடுப்போம். எது வந்து அது போலாம். நியாயத்துக்கு கட்டுப்படணும். 2 4 5 ஹோட்டல் வந்துச்சுன்னா ஹோட்டல் கூட்டு போயிடலாம். இல்ல மாச்சி 5 ஐயோ 5 பேர் இருக்கோம்ல. சாமி கடவுளே எனக்கு ஹோட்டல் திருப்படா உசுர வாங்குறாங்க. 5 பேர் இருக்கோம், 5 பேருக்கு ஒரு சீட் எடுப்போம். எது வந்து மெஜாரிட்டி அதிகமாக வருதோ அதுக்கு போக வேண்டியதுதான். மொதல் இப்போ ஒருத்தருக்கு 5 போடுவோம், அதில் யாராவது 1 எடுக்கும். எத்தனை சீட் மாமா? 5 தானே? ஆமாம் 5 பேர். ரெடியா? அம்மாச்சிலேருந்து ஆரம்பிங்க. ஆமாம், இதில் 1 எடுங்க. நீ எடுக்கக்கூடாது, வெறும் அம்மாச்சி மட்டும்தான். இதான் எடுங்க. அப்படியே க்ளோஸ் வாடா. என்ன படம் என்று பார்த்தால் எப்படி பார்க்காமலே சொல்லலாம்? எப்படி கரெக்டாக சொல்றீங்க? ஒருத்தன் தூங்கிட்டு இருக்க சொல்ல ஒரு கொசு கடிச்சதுன்னா அது கொசு பெரிய ஆயிடாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். பேசாம கொசுவத்தி ஏற்றி வச்சா அதே போயிடும். மாமா சொல்லுங்க. இப்போ மெஜாரிட்டி 1 வந்து ராயன். சரி, இப்போ அடுத்து யார்? நல்லா குளுக்கும் மாமா. திருப்பி ராயன் வந்துச்சு நான் டென்ஷன் ஆயிடுவேன். பாண்டிச்சேரி எடுக்க போகுது, ஃபன்னுதான். ராயன் இது வருது இங்க பாரு. எனிவே எனக்கு தனுஷ் சாரை பிடிக்கும். அதனால 2 தானே எடுத்துருக்கோம், இன்னும் 3 பேர் இருக்கோம். இல்லை இன்னும் 4 பேர் இருக்கோம் நாங்கள் அலெக்ஸோட சேர்த்து. மெஜாரிட்டி பாப்பா உனக்கு யோசிச்சு நான் என் மாமா கிட்ட குத்துருவேன். பாண்டிச்சேரி டூர். பாண்டிச்சேரியில போய் ராயன் பார்ப்போம். பாண்டிச்சேரி வந்திருக்கா மாமே. இப்போ வந்து 2 ராயன் ஒரு பாண்டிச்சேரி. கடவுளே 1 பாண்டிச்சேரி இல்லை ஸ்விம்மிங் பூல். அடுத்து 2 மெஜாரிட்டி. நீங்கள் 2 பேரும் பண்ணுறது மட்டுமே வரணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பாண்டிச்சேரி ஸ்விம்மிங் பூலாம். நான் கேட்ட ஹோட்டல் யாராவது எடுங்களே. பாண்டிச்சேரியில் இருக்கும். மாமா எடுங்க மாமா. சாரி பாப்பா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ராயன் மூவி போச்சு. அலெக்ஸா
என்னடா ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. என்ன 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்க? நீ பாண்டிச்சேரி நீங்க கேட்டதை நான் கொடுத்தல, நான் கேட்டதை நீங்க கொடுத்துருக்கீங்கல்ல. ஆமா, ஸ்விமிங் பூல் சம்திங் எடுத்து ட்விஸ்ட். 3 ராயன். டாடி நீங்களும் மெஜாரிட்டி வந்துருச்சு. நீங்களும் அலெக்ஸாவும் இருக்கீங்க. நீங்க 2 பேரும் பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா டை ஆயிடும், திருப்பி குளிக்க போடலாம். தம்பி ஹோட்டல், தம்பி ஹோட்டல். எனக்கு வாழ்க்கை கொடுத்த சாமியே இதுதான். எப்படிடா இப்படி ட்விஸ்ட் முடிஞ்சு போச்சு நாளு. இல்ல அலெக்ஸா எடுக்கணும். எனக்கு மன திருப்தி கிடையாது. இங்க பாரு, மன திருப்திக்கு அவன் எடுக்கணும். சுவிட்சர்லாந்து கூட அதில் எடுத்துக்க. நாங்கள் 4 பேர் இதை எடுத்துருக்கோம். அலெக்ஸா நீ எடா அலெக்ஸா குளிக்க போடுமா. அலெக்ஸா எடுப்பா. தம்பி சரி, அலெக்ஸா. எடுத்துட்டேன். அலெக்ஸா சாரி தி கிரேட் ராயன் மூவி. மாமா டேய் நீ வாடா என்ன ஏமாத்திட்ட. என்ன ட்விஸ்ட் எல்லாரும் என்ன பார்க்கறாங்க, எல்லாத்துலயும் ராயன் மூவி இருக்காங்க போல அப்படின்னு. நான் அப்படி கிடையாது. பாண்டிச்சேரி போ நீங்கள் நினைப்பது கிடையாது. ஸ்விம்மிங் பூல் ஸோ எல்லாமே போட்டு தான் எடுத்தது. இந்த இது வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் சரி போட்டு தான் எடுத்தது. ஹோட்டல் தான் எடுத்து. ஆனால் நீங்கள் வந்து இது வந்து எதிர்பாராத விதமாக ராயன் வந்து சரி அப்போ ராயன் படத்தை புக் பண்ணுவோம். நான் காலைல போவோம். ஓகே ஓகே ஓகே. அங்கே லுக்கப் வருது. ராயன் மூவி முடிச்சுட்டு ஹோட்டல் போகலாமா? அப்போ ஹோட்டலுக்கு முடிச்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்விம்மிங் பூல் கூப்பிட்டு போங்க. சரி அவர் 2 நாள் சாட்டர்டே சண்டே இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஹோட்டல் போவோம். காலையில் ராயன் மூவி போயிடுவோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் போவோம். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போவோம். அப்படி ஏதாவது பண்ணி இவங்க எல்லாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம பாண்டிச்சேரி போவோம். இல்லைன்னா ஒரு கஸ்டமர்ஸாக நீ இருப்பாப்பா. நான் வேணா இல்ல பாண்டிச்சேரி பரவாயில்ல. நம்ம 2 பேரும் பாண்டிச்சேரி இல்ல பரவாயில்ல 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 பரவாயில்ல. ரொம்ப அலையக்கூடாது. இல்ல Okay, we will meet tomorrow early morning. Rayan 9 movie. o'clock going to the theatre in Rayan. 9 o'clock ஏர்லி மார்னிங் கிடையாது, மார்னிங். உங்களுக்கு அது early morning. வெல்கம். இந்த குடும்பத்தை கிளப்பி கூட்டு வரதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி நாங்கள் நம்ம ராயன் படத்துக்காக வந்திருக்கோம். எஸ் ஃபியூ மினிட்ஸில் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். எஸ் படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஆமாம் வாங்க போகலாம். வாங்க. படம் முடிச்சுட்டு மீதி எல்லாருடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமாமா. இந்த காலேஜ் டைமில் கட் அடிச்சுட்டு படத்துக்கு வர சுகமே தனி. ஆனால் நான் வெரி குட் கேர்ள். காலேஜ் கட் அடிச்சதே கிடையாது. பெர்மிஷனோட தான் ஷூட்டிங் போவேன், பெர்மிஷனோட தான் டப்பிங் போவேன். கட் அடிச்சதே கிடையாது நான் 3 வருஷத்தில். ஏன்னா 1.5 வருஷம் நான் காலேஜே போகல, கோவிடு. ஆமாம் அப்படிலாம் காமிக்காதீங்க, காலேஜ் லோகோ மாட்டிப்பாங்க. ஹெச்ஓடிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ ஹெச்ஓடின்றார்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க காலேஜில்? இதை விட டெய்லி தானே பங்க் அடிச்சிங்க. ராயன் கற்றுங்க இப்போ கற்றுங்க. ஐயா நீங்க தானே ஐயா ராயன் கேட்டீங்க. எப்படி இருந்துச்சு படம் சொல்லுங்க. சூப்பராக இருந்தது ராயன். வழக்கம் போல் அவர் தனுஷ் சாருடைய டைரக்ஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாம், எல்லா கேரக்டருமே பேசப்படக்கூடிய கேரக்டர். சின்ன கேரக்டராக இருந்தால் கூட அதில் தங்கச்சியாக வர்ற கேரக்டராக இருக்கட்டும் சரி, அண்ணன் தம்பி 3 கேரக்டரு, அதே மாதிரி எஸ்ஏ சூர்யா, எல்லாருமே செம. செல்வராகவன் சார் எல்லாருமே சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீனுமே அப்படி நல்லா பிரமாதமாக பண்ணியிருந்தார். தனுஷ் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் இந்த சீட் பெல்ட் போட்டுக்கிறீங்களா? ஓகே நெக்ஸ்ட் சொல்லுங்க மாமா. படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஆக்டிங் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதாவது முதல் படம் பவர் பாண்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதாவது காமிக்காக ஒரு லவ்வபுளாக சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மாஸு, இது வந்து ஆக்ஷனு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தான் ஒவ்வொரு கேரக்டரும். ஸோ இதில் வந்து என் டார்லிங் அன்பு மயில்சாமி நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அன்புக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஆமாம். ஸோ இது மாதிரி நிறையா படம் அன்பு நடிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ இது அருண் மாதேஸ்வர் படம் மாதிரியே இருக்குது. வெட்டு குத்துலாம் கேப்டன் மில்லர்லேருந்து அப்படின்னு அவங்க நட்பு வந்து வேற நாளும் சேர்ந்துருக்கு போல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் சார் பேக்ரவுண்ட் மியூசிக், வேற லெவலில் எண்டு சாங், அந்த
உசுரேன்னு வரும்போது தேட்டரே கத்துது. அந்த ஒரு குரலுக்காக பேக்ரவுண்ட் வந்து அந்த ஆர்ஆர் செம்மையாக பண்ணியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் சார். நெக்ஸ்ட் சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு வந்து பர்சனலாக எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். எல்லா கேரக்டரும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. துஷாராவா இருக்கட்டும், காளிதாஸ் பிரதரா இருக்கட்டும், அப்புறம் இவர் இருக்கார்ல மாமா சந்தீப் தானே அவர் பேரு, சந்தீப். அவருக்குலாம் சரியான கம்பேக். சீரியஸா சந்தீப் இத்தனை வருஷத்துல எவ்வளவு படம் ட்ரை பண்றாப்புல. அவரும் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும்னு போராடக்கூடிய மனுஷனுக்கு இது வந்து ஒரு தீனி மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, ஏன் கூட தான் முதல் நடிச்சாரு சந்தீப் அவர்கள். யாருடா மகேஷ், அந்த யாருடா மகேஷ்ன்ற பேரை யாருடான்றது இதுல காமிச்சிருக்காரு தனுஷ் சார். அப்புறம் எஸ்ஜே சூர்யா கூட ஒருத்தர் கூடயே இருந்தாங்க, அவரும் சூப்பரா பண்ணிருந்தாரு. முருகதாஸ் சாரோட தம்பி அவங்களுமே. என்ன வந்து எப்பயுமே ஏஆர் சார் வந்து வேற லெவல். எங்க தலைவனை தூக்கி ஒரு ஃபோக்கா போட்டாங்க பாருங்க, செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு அன்பு அண்ணா, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ணா வந்து ஒரு பிக் ஃப்ரேம்ல பார்க்கும்போது அழகா சூப்பரா பண்ணியிருந்தீங்க அண்ணா, வேற லெவல்ல இருந்துச்சு. அவனை பின்னாடி கேளுங்க. அப்புறம் எஸ்ஜே சூர்யா சார் அழகா டான்ஸ் ஆடி இருந்தாரு. எப்படி சிங்கிள் டேக்ல ஆடினாலும் தெரியல, செம்மையா ஆடி இருந்தாரு. அவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கியூட்டா ட்ரை பண்ணா. அவருக்கு வந்து சார் வந்து அவ்வளவு ஆடி பார்த்திருக்க மாட்டோம், பட் ஆனா செம்ம கியூட்டா ஆடி இருந்தாரு. இதுல அப்படியே பின்னாடி கொடுங்க, ரிவ்யூ கேட்போம். சொல்லுங்க எல்லாரும். சூப்பராக இருந்துச்சு படம். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு பிள்ளைகளுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்காக வாழ்க்கையவே இது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசி அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து செம்மையா பண்ணுச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தது இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அம்மா நீமா. இல்லை, எனக்கு வந்து நான் வந்து சினிமா காதலி, சினிமா பிரியை. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பயும் போல தனுஷ் சார் வந்து ரொம்ப கேஷுவலாக அவரோட கேரக்டரை வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட டிரெக்ஷன் வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். என்னமோ ரசிக்கிற மாதிரி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. டீமுக்கே என்னோட வாழ்த்துக்கள். இண்டியஸ் தனுஷ் சாரோட 50th ஃபிலிம் வந்து பயங்கர மாஸா செம்மையா இருந்துச்சு. ஏன்னா இந்த 50th ஃபிலிம்ன்றது ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரோட கெரியர்ல. ஸோ அதுல முத்தா இப்போ 3 ஷாட் வந்தாலும் அறந்தாங்கி நிஷா, சின்னத்திரை நயன்தாரா அவங்க பேசப்பட்டுட்டாங்க. பேசுறாங்க வந்து ஒரு சீரியஸ் கேரக்டர் கொடுத்து பண்ண வச்சுக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங். இல்ல, தனுஷ் சாரோட 3 படத்துல தொடர்ந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அது ஒரு தொடர்ச்சி மாரி 2 திருச்சிற்றம்பலம் அண்ட் இது என்னன்னா, ஆனா சொன்னாங்க அக்கா கவனமா படம் கண்ணு திறந்துட்டு பாருங்கடா, கண்ணை திறந்துட்டே பாருங்க, சிமெண்ட்ல நான் போயிருவேன், அதனால நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்கடா. நாங்க நிறைய சீன்ஸ்ல வராங்க. சூப்பர். அலெக்சா, உனக்கு புரிஞ்சா அலெக்சா படம் புரிஞ்சு நல்லா இருந்துச்சா? நடுவில் ஸ்டார்டிங்ல 2 நிமிஷம் கண்ணு அசந்து விட்டார், எழுப்பி விட்டு மகனே பாரு மகனே எழுப்பி விட்டாங்க. இதை கட் செய்து விடவும். மொத்தத்தில் அருமையான படம். நல்லா இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு செம்ம மாசம். இல்லை, தனுஷ் சார்ட்ட இப்படி ஒரு படத்தை வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து பாப்பாண்டி வந்து நானும் பண்ணேன். ஆனால் அவர் வந்து பயங்கர காமெடி பர்சனு, பயங்கர ஜாலியான பர்சனுக்குள்ளே இப்படி ஒரு ராவான ஒரு கதையை எடுத்து ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க ஒரு படம். அந்த மர்டர் பண்ணும்போதெல்லாம் அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அதே முகத்திலே அடிக்கிறாள். அவர் உடம்பால் அடிக்க தேவையில்லை. அதை வந்து ஒவ்வொரு ஷாட்லேயும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பர், வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய 50வது பிறந்த நாள் வந்து சிறப்பான சாரி 50வது படம். இன்னும் 2 நாளில் உங்களுடைய பிறந்த நாள். உங்கள் இல்லத்துக்கு வந்து உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அண்ட் அடுத்த படமும் ஒரு சூப்பரான படமா இருக்கும். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து நாங்கள் இளையராஜா சார் கான்சர்ட்ல பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு சார். இளையராஜா சாரோட விண்டேஜ் லுக்ல வந்து தனுஷ் சார் அப்படியே ஆப்டா அவரோட ஸ்டைல்ஸ் என்ன அப்படியே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன், ஆசி பெறுகிறேன். இப்படிக்கு தங்கள் குடும்பத்துடன் உங்களை வாழ்த்துகிறோம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஆமாம், அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் தனுஷ் சார். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். குலுக்கு சீட்டு போட்டு எங்கே போகிறோன்றதை கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ திருப்பி அடுத்த குலுக்கு சீட் போட்டு சாயங்காலத்துக்கு மேலே எங்கே போகலான்றதை கண்டுபிடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம முடிச்சிருவோமா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியம்மா சேனலுக்கு. அண்ட் பெல்ல தட்டுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். Yes. Bye bye. Bye bye. Bye.